உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. படமே பார்க்காம ஒரு ரிவ்யூ சொல்ல முடியும் அப்படின்னா இந்த படத்துக்கு நடந்திருக்கு. ஒரு படத்தை வந்து கலாய்க்கலாம், இந்த படத்துல இந்த மாதிரி கண்டென்ட் இருக்குங்க, அதை பத்தி எடுத்து பேசலாம். படமே வேலைக்கு ஆகாது. ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் என்ன பிரச்சனை? அதாவது ரஜினி கல்யாணம் ஆயிருக்கும், அவங்க ஒய்ஃப் வந்து சத்யராஜோட தங்கச்சி. இவர் ஏன் தனியா வந்தாரு? அவங்க ஃபேமிலியோட ஏன் இவர் ரஜினி இருக்கலன்றதுலாம் சொல்லவே. செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு மேன்ஷன் ஃபைட் வரும் பாரு, அதே மொக்கன்ட்டாங்க. அந்த ஃபைட்டும் மொத்த படமும் புரிஞ்சிச்சு. அதாவது ஒரு படத்தை மொக்க சொல்லலாம், அதாவது மொக்க சொல்லலாம், படமே பார்க்காதீங்கன்ற அளவுக்கு சொல்றானுங்க. கேமியோலே வேஸ்டா வந்து அமெரிக்கான கேமியோ தான். துண்டி பீடி பொறிக்கு பிடிக்கிற பையன் மாமே பீடி இதா கூட. ரஜினியவே எங்க காமிச்சு வாய்ஸும் பாத்தீங்கன்னா அந்த 80s இருப்பார்ல அந்த மாதிரி ஒரு வாய்ஸ கொடுத்துருக்காங்க. அங்க நின்னா லோகேஷ் கனகராஜ். உண்மையிலே அங்க நின்றுக்காரு லோகேஷ் கனகராஜ். ரஜினியோட கேமியோல வந்து நம்ம சிவகார்த்தி நடிக்கிறாரு, அப்படியே ஒரு பள்ளி எழுதி போட்டாங்க. சிவகார்த்தி அப்படியா? நான் நடிக்கிறேன்னா கொலை பண்றவன கல்ல கட்டி கடலை வைக்கிட்டு இருக்காங்க காலகாலமா. இவரு என்ன சின்னதா ஒரு சேரை கொண்டாந்து வச்சு அந்த ஆளுங்களை வந்து யாருக்கும் தெரியாம கொண்டாந்து வச்சு ஒரு வாரமா கொளுத்தி அவனை கொல்லணுங்கிற. இந்த படத்துல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. எல்லா படத்துலயும் இருக்குதானே செய்யும். ஆனா என்ஜாய் பண்ணி பாக்குற அளவுக்கு நல்ல படமா தான் எடுத்திருக்கிறாரு. மொக்க படம் கிடையாது, மொக்க படம் கிடையாது. ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா பைத்தியம். எப்படி இருக்கு? நல்லாவே இல்ல, வயிற்றுச்சல். எனக்கு நல்லா இருக்கு. ஒரு கண்ணாடி போட்டா பொறுக்காதே உனக்கு. போடணும் அவ்வளவுதானே. ஆமா இந்த அஞ்சோ போட்டாச்சு. இன்னைக்கு நம்ம கூலி படத்தை தான் ரோஸ்ட் அண்ட் ரிவ்யூ பண்ண போறோம். என்னது? படத்தை பாக்குறதுக்கு முன்னாடி சில பன்னாடங்களை பத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. அத முதல்ல பாத்துட்டு வந்துடலாம். அதாவது இந்த படம் வந்து இப்ப சமீபத்துல ரிலீஸ் ஆகி நல்லா சூப்பராகவே ஓடிட்டு இருக்குது தியேட்டர்ல. ஆனாலும் இந்த படத்துக்கு ஒரு தரப்பு நல்லா இருக்குன்றாங்க, இன்னொரு தரப்பு நல்லா இல்லைன்றாங்க. அப்படி என்னதான் இருக்கு படத்துல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்தோம். படம் நல்லா இருக்கு, ஆனா நல்லா இல்ல. புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரிய வைக்கிறேன். இந்த படத்துல படமே பார்க்காம ஒரு ரிவ்யூ சொல்ல முடியும் அப்படின்னா இந்த படத்துக்கு நடந்திருக்கு. ஒரு படத்தை வந்து கலாய்க்கலாம், இந்த படத்துல இந்த மாதிரி கண்டென்ட் இருக்குங்க, அதை பத்தி எடுத்து பேசலாம். படமே வேலைக்கு ஆகாது. இந்த படமே நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது ஒரு படம். சில பேருக்கு வந்து காமெடி படம் தான் பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஒரு ஃபைட் படம் தான் பிடிக்கும், சில பேருக்கு சென்டிமெண்ட் படம் தான் பிடிக்கும், சில பேருக்கு லவ் படம் தான் பிடிக்கும். புரிய பேசினா பைத்தியம் தான் பிடிக்கும். இதுக்கே பைத்தியம் பிடிக்குதுன்னா ஒன்னும் அவனுக்கு பேசலாம் பார்த்தோன்னா உனக்கு அப்படியே வெறி பிடிச்சி கடிச்சிருவேன், குறவழியை கடிச்சிருவேன். அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ட்விட்டர்ல வந்து ரிவ்யூ போட்டிருக்காங்க, படம் ஒண்ணுமே இல்ல ப்ரோ, எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னு போட்டிருக்கானுங்க. கீழே ஒருத்த கமெண்ட் சொல்லிட்டியா படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு. 4 மணி நேரம் இருக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு, ஆனா ஒத்திக்கிட்டு கொண்டா இரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிவ்யூ போடுவீங்க. அதாவது ஒரு படத்தை மொக்க சொல்லலாம், அதாவது மொக்க சொல்லலாம், படமே பார்க்காதீங்கன்ற அளவுக்கு சொல்றானுங்க. நல்ல சீனை கூட மொக்கையா சொல்லிடுறாங்க. சோறுதான் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற பேப்புண்டவனே, இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? இப்படி நிறைய பேர் கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாலும் நம்மளும் படத்தை பார்த்தோம்ல, நம்மளும் ஒரு விஷயத்த சொல்லணும்ல, உண்மை என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒரு ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டை கொண்டுறாங்க. அந்த கொன்னது யாருன்றதை கண்டுபிடிக்க போறதுதான் ஒன்லைன். இந்த படத்துல ஒன்லைன் இவ்வளவுதானா? இதான பிரச்சனை? ஐயோ, அந்த கண்டுபிடிக்க போறது யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார். கதை இப்படிதான் ஆரம்பிக்குது. ஒரு தர்மத்தின் வழியில வந்து ஒரு மேன்ஷன் வந்து நடத்திட்டு இருக்கிறாரு நம்ம சூப்பர் ஸ்டார். அப்படி நடத்திட்டு இருக்கும் போது ஒரு நியூஸ் வருது, உங்க ஃப்ரெண்டு இறந்துட்டாரு அப்படின்னு நியூஸ் வருது. அவன் உயிரோட இருந்தானா? அந்த மாதிரிதான் படத்துல காட்டியிருக்காங்க. அவன் ஏன் பிரிஞ்சான் அது தெரியாது, சொல்லவே இல்லை. அதான் சொல்லவே இல்லையே. இவங்க பேட் ரிவ்யூ கொடுக்குறாங்கல்ல, அதுக்கும் அதுல கண்டென்ட் இருக்கு. படம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கும் கண்டென்ட் இருக்கு. 75% படம் ஓகே, 25% கொஞ்சம் சில விஷயம் எல்லாம் இருக்கு, அது இல்லன்னா ஒத்துக்க. ஆனா அந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க. மொத்தமாவே படம் கேவலம், மொத்தமே படமே கேவலம், படமே நல்லா இல்ல, ஃபர்ஸ்ட் குப்பை போறான் அப்படின்ட்டு போயிடுறாங்க. குப்பை அளவுலாம் கிடையாது, டீட்டெயில்டா கொஞ்சம் சொல்லல, அவ்வளவுதான். செத்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்தோடனே அப்பதான் வந்து சுடுகாட்டுல வந்து ஒருத்தர் வந்து ரஜினி கிட்ட பேசுறாரு. அவர் யாருன்னா சார்லி வந்து தண்ணிய போட்டுக்கிட்டு உளறிட்டு இருக்கிறாரு. அதாவது இது மாதிரி கொண்டுட்டாங்க, இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ரஜினி டென்ஷன் ஆயிடுது. விசாரிக்கும் போதுதான் தெரியுது சத்யராஜ் வந்து ஒரு
எலக்ட்ரிக் சேர் ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆமா, அது எதுக்காக யூஸ் பண்றாங்க? அது வந்து இந்த ரோட்ல செத்து போன நாய்ங்க பறவைகள் ஏதாவது ரோட்ல இறந்து போயிடுச்சுன்னா அதை டிஸ்போஸ் பண்றதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. அதுவும் இல்லாம எல்லா மிருகத்தையும் எரிக்க மாட்டாங்க, சிலதெல்லாம் ரோட்லயே தான் கிடக்கும். அதனால அது வந்து எல்லாத்தையும் எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டா வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. இல்லாம கரண்ட் மூலியமா பொசிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சேரை வந்து கண்டுபிடிக்கிறாரு சத்யராஜ். அதை தெரிஞ்சுக்கிட்ட வில்லன் நாகார்ஜுனா அப்பதான் ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று பண்ணிட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட ஒரு 8-10 பேரை வந்து கொலை பண்ணிடுறாரு. கொண்டுட்டு நேரா வந்து சத்யராஜ் கிட்ட வந்து எலக்ட்ரிக் சேரை கேக்குறாரு. நான் வந்து ஒரு 8 பேரை கொலை பண்ணிட்டேன், அது நீதான் வந்து டிஸ்போஸ் பண்ணி தரணும் அப்படின்னோடனே, யோ இப்பதான் நான் அது செஞ்சு வச்சிருக்கேன், இப்போதைக்கு அது மிருகங்கள் தான் உட்காந்து பண்ணலாம், மனுஷன் நல்லா வச்சு பண்ண முடியாது அப்படின்னோடனே, அதெல்லாம் முடியாது, உன் பொண்ணை தூக்கிடுவோம் அப்படின்னோடனே, சரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாரு. அதையே புடிச்சுக்கிறாங்க அந்த வில்லனுங்க. பொதுவா சொல்லணும்னா வெட்டியா வேலைக்கு போறாரு சத்யராஜ். அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது சோபின் மலையாள நடிகர் சோபினுக்கும் சத்யராஜுக்கும் முட்டிக்கும். அது ஏன் முட்டிக்குதுன்னு நீங்க தியேட்டர்ல போய் பாத்துங்க. முட்டிக்கும். முட்டின உடனே என்ன ஆகும், சோபின் வந்து சத்யராஜை கொன்றுவான். அதை நம்ம தலைவர் வந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சும்மா விடுவாரா, அவனை உன்னை கொல்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறார். அங்கதான் இன்டர்வல். அதாவது ப்ரீ இன்டர்வல் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அந்த ட்விஸ்ட பார்த்தாதான் வந்து செகண்ட் ஹாஃபே வந்து ரன் ஆகும். ஆமா, அது இப்போ நம்ம கதையை சொல்லணும்னா இங்க போறாரா அங்க ஒரு ட்விஸ்ட், அதுலயே இங்க இருந்து வர்றாரா இங்க ஒரு ட்விஸ்ட், இப்படிதான் சொல்ல முடியும். கதையை சொல்ல முடியும். ஏன்னா படம் ஃபுல்லாவே டர்ன் அண்ட் ட்விஸ்டா பயங்கரமா இருக்கும். சோ மொத்தமா வந்து நண்பன் செத்ததுக்கு அவர் வந்து திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கிறாரா இல்லையான்றதா கூலி பார்த்துக்கிற சிம்பிளா ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் அந்த படம். ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் படம். இதுல பிளஸ் பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரை இந்த மாதிரி நீங்க பாத்திருக்கவே முடியாது. கண்டிப்பா ஷூரிட்டியா சொல்றேன், 100% இதுல நீங்க வந்து பார்க்க போற ரஜினி வந்து உண்மையில சூப்பரான ஒரு ஃப்ரெஷ்ஷா நீங்க பாக்குற ரஜினியா இருப்பாரு. ரெண்டாவது வந்து பிளஸ்ன்றது வந்து கதை ஓட்டம். ரொம்ப நீங்க எதிர்பார்க்க முடியாத சில ட்விஸ்ட் எல்லாம் வந்து படத்துல இருக்கும். 3 ட்விஸ்ட் வச்சிருக்காங்க, 3மே வந்து எதிர்பார்க்க முடியாது. நீங்க என்னமே யோசிக்க முடியாது. திடீர்னு பார்த்தா என்னடா இது, அந்த அளவுக்கு கதை நல்லா கொண்டு போயிருக்காங்க. ஆனா படம் மொக்கையா தான் இருக்கு. இன்னொரு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னா இந்த கதையோட வில்லன் நாகார்ஜுனா வில்லனா, அவன் வேடி நம்மள மாதிரி படமாக வந்தவன் யாரு. நாகார்ஜுனா தான் வில்லன் நினைச்சிட்டு இருப்பான். அந்த ட்விஸ்ட் உடைச்சானதான் தெரியும் யாரு வில்லன். சோபின் தான் மிகப்பெரிய வில்லன். ரஜினி, ஸ்ருதி ஹாசன், நாகார்ஜுனா 3 பேரும் வச்சு செய்வாரு அவரு. அள்ளு விட்டுறோம் நமக்கு. ஐயோ உன்னையா நடிப்பு, செம நடிப்பு. ஆனா படம் நல்லா இல்ல அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க, பாசிட்டிவ் சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆனா இது எல்லாமே அந்த யாரும் எந்த ரிவ்யூவும் பாசிட்டிவும் சொல்லவே சொல்லல. அதுதான் ஒரு கடுப்பு. சரி ஓகே விடு. இதுல வந்து இன்னொரு பாசிட்டிவ் அப்படின்னா, லோகேஷ் கனகராஜ் படத்துல காமெடி எல்லாம் பெருசா ட்ராக் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டாரு. ஆனா இந்த படத்தை யூஸ் பண்ணிருக்காரு. 2-3 காமெடி தான் வருது. அல்டிமேட் காமெடி, வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு காமெடி. ஆனாலும் படம் நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்தபடியான பிளஸ் என்னன்னா, ஒவ்வொரு சீனும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த கண்ணு வந்து நமக்கு நவராது. அடுத்து என்னன்னு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கோம். லேக் வந்து சில இடத்துலதான், ஒரு சில இடத்துல தான் இருக்குமே தவிர நிறைய இடத்துல வந்து லேக் இருக்காது. இது ஏன் பண்றான்ட்டு செகண்ட் ஹாஃப் எண்டு வர வரைக்கும் உங்களுக்கு வந்து கதையை வந்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற ஒரு எதிர்பார்ப்பு போயிட்டே தான் இருக்கும். ஆனா படம் நல்லா இல்லை அப்படிதான் சொல்றாங்க. அதாவது வந்து இதோட மிகப்பெரிய ஸ்டார் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார், அதுக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஸ்டார் இருக்கிறார் நம்ம ராக் ஸ்டார். உபேந்திரா வர சீன்லாம் வந்து ஒரு மியூசிக் ஒன்று வந்துருமா, மண்டல ஓடினே இருக்குது. அதுல செகண்ட் ஹாஃப் அந்த ஒரு மேன்ஷன் ஃபைட் வரும் பாரு, அதே மொக்கன்ட்டாங்க. அந்த ஃபைட்டும் மொத்த படமும் புரிஞ்சிச்சு. ஒரு ஃபைட்டு மொத்த படம் அவ்வளவுதான். அதுல வந்து ஒரு ஃபைட் சீன் வரும் பாருங்க, அதுல ரெட்ரோ சாங் ஒண்ணு வச்சிருப்பாங்க, டைலாக் காலேஜ் பாட்டது. அது வந்து நீங்க அந்த விஷுவலோட கேட்கும் போது உண்மையிலேயே சொல்றேன், ரஜினி ஃபேன்ஸ்னு இல்ல, நீ மற்ற ஜெனரல் ஆடியன்ஸா இருந்தாவே அல்டிமேட்டா இருக்கு அந்த ஃபைட். அம்மா சத்தியமா நல்லா தாங்க இருக்கு. இதுக்கு மேல நாங்க உண்மையா சொல்ல முடியாது. உண்மையிலேயே நல்லா இருக்கு அந்த சீன் எல்லாம் பார்த்தா. ஆனா அதெல்லாம் நல்லா இல்லைன்றாங்க. அதை போய் நல்லா இல்லைன்றாயா. இன்னொரு பிளஸ் என்னன்னா, பிளாஷ்பேக் சீன்ல நம்ம ரஜினிய வந்து ரொம்ப யங்கா காட்டுறாங்க. காட்டுறது மட்டும் இல்லாம அந்த வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையில சொல்றேன், இது வரைக்கும் தமிழ் சினிமால அந்த மாதிரி யாரும் முயற்சி பண்ணல. ஆனா வந்து இப்ப நீங்க ரஜினியவே எங்க காமிச்சு வாய்ஸும் பாத்தீங்கன்னா அந்த 80sல இருப்பார்ல அந்த மாதிரி ஒரு வாய்ஸ கொடுத்துருக்காங்க. அங்க நின்னா லோகேஷ் கனகராஜ். உண்மையிலே அங்க நின்றுக்காரு லோகேஷ் கனகராஜ். சிறப்பான தரமான சம்பவம். சோ இதுதான் வந்து பிளஸ்.
மைனஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4-5 மைனஸ் வச்சாலும் நறுக்குன்னு வச்சிருக்காப்ல. ஆமா, நீ மைனஸ் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி பப்பரப்பையான ஒரு மைனஸ் வச்சிருக்காரு. அதாவது கொலை பண்றவன கல்ல கட்டி கடலை வைக்கிட்டு இருக்காங்க காலகாலமா. இவரு என்ன சின்னதா ஒரு சேரை கொண்டாந்து வச்சு அந்த ஆளுங்களை வந்து யாருக்கும் தெரியாம கொண்டாந்து வச்சு ஒரு வாரமா கொளுத்தி அவனை கொல்லணுங்கிற. சப்போஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல குதிச்சாச்சு கண்டுபிடிச்சலாம்னு வச்சுக்க. சப்போஸ் எப்படியோ கண்டுபிடிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், இதை கண்டே பிடிக்க முடியாது இந்த சேர்ல உட்கார வச்சா. ஏன்னா அந்த மாதிரி சேர் தான் அது. ஒண்ணு கல்ல கட்டி கடலை போட்டாலும் எப்படியாவது கண்டுபிடிச்சு போலீஸ் உள்ள போந்து எடுத்தாலும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றனால அடையாளமே தெரியாம கொல்லணும்ட்டு இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். இன்னொரு மைனஸ் என்னன்னா, ரஜினிக்கும் சத்யராஜுக்கும் என்ன பிரச்சனை? அதாவது ரஜினி கல்யாணம் ஆயிருக்கும், அவங்க ஒய்ஃப் வந்து சத்யராஜோட தங்கச்சி. இவர் ஏன் தனியா வந்தாரு? அவங்க ஃபேமிலியோட ஏன் இவர் ரஜினி இருக்கலன்றதுலாம் சொல்லவே இல்லை. கதையில கான்சன்ட்ரேட் பண்ணி கேரக்டர்ல கான்சன்ட்ரேட் பண்ண முட்டாப்ல. இன்னொரு மைனஸ் அப்படி என்னன்னா, இந்த படத்தோட கேமியோஸ். நீ எதுக்கியா இப்ப இவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்த ஒவ்வொரு நாட்டுக்கா ஒரு ஊருக்கா போய் 1000 கோடி அடிக்கணும்ல? அதாவது நாகார்ஜுனா தான் அந்த கேரக்டருக்கு இருக்கணுமானா தேவை கிடையாது. நம்ம ஊர்லயே கேமராஸ் இப்போ திடீர்னு அதுக்குள்ள இருந்து வெளியே வந்து நம்ம சிவகார்த்தியன் ஃபைட் பண்றாருன்னா கேமியோலே வேஸ்டா வந்து அமெரிக்கான கேமியோ தான். துண்டி பீடி பொறுக்கி பிடிக்கிற பையன் மாமே பீடி இதா கூட. நீ ஏன் வந்த முதல்ல? நீ அங்கேயே உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே. எனக்கு நாகார்ஜுனா வந்து சொல்லும் போது வந்து புடிங்கி கீச்சுறான்னு பார்த்தா சிலம்பம் கத்து கொடுங்க மாஸ்டர். சிலம்பம் கத்து கொடுக்கவா? நீங்க ஐயா 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 நீங்க உங்க கழுத்தையே ஆனா கட்டி வச்ச கடைசி இரு. நீ எதுக்கு வந்த முதல்ல? அந்த வேலையை சேர்த்து விட்டுட்டு ஐயா சாங் கழுத்துல கட்டி வச்சிட்டேன், தலக்கு தான் வெட்ட போற. அதுக்குள்ள வச்ச கத்தியை எடுத்துட்டு நீ பேசுறன்னா வந்து நிக்கும் போதெல்லாம் பண்ண போறாரு நிக்க போறாரு. 2 பேரும் அடிச்சுக்க போறாங்க பயங்கரமா. முடிஞ்சோடனே படத்தை முடிச்சிருக்கலாம் என் தெரிஞ்சு. அதாவது உபேந்திரா ரஜினி கூட இருக்கிறாரு. சுதிஹாசனை காப்பாத்துறதுக்கு உபேந்திராவை அனுப்பாம நம்ம லொல்லு சபா மாறன் அனுப்பிச்சு விடுவாரு. சண்டை போட்டு அந்த பொண்ணை கூட்டிட்டு வரணும். சோ அதுக்கு வந்து வேல்யூவான ஒரு ஆளை அனுப்பாம நம்ம லொல்லு சபா மாறன் அனுப்பிச்சோடனே லொல்லு சபா மாறனை கொண்டுருவாங்க. இன்னொரு மிகப்பெரிய மைனஸ் ஒண்ணு இருக்கு. நம்ம ஆடியன்ஸ் படம் வரதுக்கு முன்னாடி ஒரு கதையை விட்டாங்க பாத்தீங்களா? இது வந்து டைம் டிராவல் படம் வாட்ச காட்டுறாங்க. ஆடியன்ஸ் ரஜினி சொல்லல லோகேஷ் வந்து சார் நான் கமல் சார் நான் கேட்டேனா அந்த மாதிரி லோகேஷ் இந்த கதையை நான் சொன்னா நீயா ஒரு கதையை கற்பனை பண்ணி உட்காந்து நல்லா இல்லைன்னா அது எப்படி நல்லா இல்லாம. அப்புறம் வந்து வேற என்ன சொன்னாங்க, ரஜினியோட கேமியோல வந்து நம்ம சிவகார்த்தியன் நடிக்கிறாருன்னு அப்படியே ஒரு பள்ளி அள்ளி போட்டாங்க. சிவகார்த்தி அப்படியா? நான் நடிக்கிறேன்னா எல்சியூ இல்லன்ட்டு ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அவன் தான் சொல்றானே எல்சி இல்ல, டைம் டிராவல் இல்ல, எல்சி இல்ல, சாதா படம்னு சொல்லியும் நான் ஒத்துக்க மாட்டேன். நீ எடுத்தா எல்சியூவா தான் இருக்கும் நம்பிட்டானுங்க இவனுங்க. என்ன பண்றது, உங்க தலையெழுத்து போய் பார்த்தோல அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்சி இல்ல காண்ட் ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் படம் பார்த்து வெளியே வந்துவாங்கல்ல எல்சி இல்லன்றாங்கல்ல. 2வது நாள் படத்துக்கு போறாங்க கூட கண்டிப்பா இது எல்சி தான் உள்ள சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அமைச்சிருப்பாங்க போல இருக்கு. ஏன் லூசு உண்மையில எல்சி இல்லடா. படத்துல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு. எல்லா படத்துலயும் இருக்கதானே செய்யும். ஆனா என்ஜாய் பண்ணி பாக்குற அளவுக்கு நல்ல படமா தான் எடுத்திருக்கிறாரு. மொக்க படம் கிடையாது. ரஜினி வந்து இந்த மாதிரி ஒரு படத்துல நீங்க திருப்பி பார்க்கலாம் அப்படின்னா அது டவுட் தான். புதுசா இருக்கு பாக்குறதுக்கு, ஜாலியா இருக்கு. ரஜினியை பார்க்கறதே ஒரு என்ஜாய். ஃபுல்லா ரஜினி தான் எல்லா சீன்லயும் இருக்கிறாரு. நம்ம என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்கு. இப்போ ரீசெண்டா இப்ப பார்த்தது வந்து நான் இந்தியில வந்து 1000 ஷோ வந்து அதிகமாக்கிருக்காங்க. படம் டிமாண்ட் ஜாஸ்தி. தமிழ் நம்ம தமிழ்நாட்டை விட ஆந்திரா சைடு, கர்நாடகா சைடு, தெலுங்கு நல்லா ஓடுது. தெலுங்கு ஹிந்தில எல்லாம் பிச்சுட்டு போகுது படம். சோ இதுதான் வந்து இந்த படத்தோட இலாவரியான கதை சுருக்கம். நாங்க சொன்னதுதான் வந்து இந்த படத்தோட பிளஸ் மைனஸ். உண்மையிலேயே ஜாலியா பார்க்க வேண்டிய படம் தான். மஸ்ட் வாட்சபிள் மூவி. கண்டிப்பா போய் படத்தை பாருங்க. இந்த படத்துக்கு என்ன ரேட்டிங் கொடுக்குறேன்? 4. நானும் 4 ரேட்டிங் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து சிவகார்த்திகேயனோட மதராசி படத்தோட வந்து உங்களை சந்திக்கிறோம். ட்ரஸ்டபிள் ரிவ்யூக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.